மக்களே, பிக் பிரேக்கிங் அப்டேட் தான். நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. பணப்பொட்டியை எடுத்துட்டாங்களாமே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. அதை பத்தி தான் ரிவீல் பண்ண போறேன். சரி, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பணப்பொட்டியை எடுத்துட்டாங்க. எதிர்பாராத திருப்பங்கள் கடந்த 2 வாரமா பிக் பாஸ்ல நிறைய மாறிட்டு இருக்கு. அந்த ரீதியில யாருமே இவர் எடுக்க மாட்டாருன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பணப்பட்டி எல்லாரும் போன வாரம் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஒன்னு சாண்ட்ரா இல்ல விக்ரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது சாண்ட்ரா தான் எடுக்க போறாங்கன்றது தான் நம்ம உறுதியா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது. மார்னிங் டாக்ஸ்ல முந்தா நேத்து காலையிலயோ கானா வினோத்தும் மற்றும் விக்ரம் பேசும்போது விக்ரம் நான் பணப்பட்டி எடுக்க போறதில்ல, இதெல்லாம் பண்ண போறதில்லன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டான். ஆனா கானா வினோத் அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, பணப்பொட்டி இப்ப எடுக்கிற ஐடியால இல்ல, பட் போக போக பார்த்து காலம் தான் பதில் சொல்லும். எப்படி காலம் தான் பதில் சொல்லும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். எப்படி காலம் தான் பதில் சொல்லும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், கானா வினோத்துக்கு டபுள் மைண்ட் இருக்கு, பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, டபுள் மைண்ட்ல இருக்காருன்னு நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இன்னைக்கு கானா வினோத் 18 லட்சம் ரூபாவை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ் தளத்தில் அப்டேட் எல்லாமே பக்காவா வந்துருச்சு. இது கன்ஃபார்ம்டு சோர்ஸ் தான், மாற்றுக்கிறதே இல்லை. அந்த கார் மேட்டர்லாம் எப்படி வந்துச்சோ இது கன்ஃபார்ம்டு சோர்ஸ் தான். கன்ஃபார்ம் பண்ணி டபுள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். ஸோ கானா வினோத் 18 லட்சத்தை எடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 50 லட்சம் எடுக்கக்கூடிய ஒரு நபர், எப்படி 50 லட்சம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தார். அந்த ஒரு வாய்ப்பு கடைசியில போயிருச்சு. ஆனா அவ்வளவு கான்பிடென்டா இருந்தாருங்க. ஆனா இது நடுவுல வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போனாங்கல்ல, அங்க நிறைய விஷயங்களுக்கு அவர் உடஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் அவருக்கு மாறிடுச்சு. அதுல ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் டிப்ரெஸ்லயே தான் இருந்தார். இதுல அவரால் ஒரு பக்கம் இவரு போனதை அக்செப்ட் பண்ண முடியல போல. கமருதீன் வெளியே போனதும் அவர் கொஞ்சம் தனிமையில இருக்க மாதிரி தான் இருந்தார். வியானா இவங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாலுமே அங்க கொஞ்சம் ஒரு அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதை யோசிச்சுட்டே இருந்திருக்காரு பணப்பொட்டிய. கடைசியில என்ன ஒரு ஷாக்கிங்கான அப்டேட். அதை எடுத்தது நான் எனக்கு இது நான் அதை அவர் பேசலைன்னா எனக்கு டவுட் வந்திருக்காது. அன்னைக்கு காலைல விக்ரம் கூட பேசுறதை நான் கேட்கலாம், எனக்கு டவுட் வந்திருக்காது. ஆனா அவர் அப்ப பேசினதுக்கு அப்புறமே எனக்கு டவுட் வந்துருச்சு. இதை நான் எதிர்பார்த்தது தான். நியர்லி ஒரு 15க்கு மேல போனா எடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்த்தது தான். கரெக்டா அந்த 18 லட்சம். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு 13 லட்சம் வரும். 13,18,500 ரூபாய். அடுத்ததாக அங்க ஒரு 5 லட்சம் ஆட் ஆயிருக்குது போல. டாஸ்க்லாம் ஜெயிச்சு போன உடனே கரெக்டா கானா வினோத் எடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யாருமே நம்பல, யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க இவர் எடுப்பாருன்றதே. போன வாரம் கூட ஒருத்தர் கூட சொல்லல. ஆனா ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னா கானா வினோத் பணப்பொட்டி எடுத்து தான். இந்த ஒரு வாரம் பாருங்க எவ்வளவு பெரிய மேஜிக் மூமெண்ட்ஸும் சரி, ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸும் சொல்லுங்க. ரெட் கார்டு மேட்டர், 2 ரெட் கார்டு, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு கானா வினோத் இந்த இதுவை எடுத்து அப்படியே டாப் 5ல ஒரு பெரிய டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டார். இந்த ஆட்டத்தோட டைனாமிக்ஸை டோட்டலா கொலாப்ஸ் ஆக போகுது. டோட்டல் கொலாப்ஸ் ஆக போகுது. எதிர்பாராத எதிர்பாருங்கள். அடுத்த வாரம் டைட்டில் வின்னரு வேற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் நடக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு மட்டும் தோணிருச்சு. அது மட்டும் எனக்கு டவுட் இருந்தது. கானா வினோத் மட்டும் இந்த பணப்பொட்டி எடுத்தாருன்னா டைட்டில்ல பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது, பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும் அப்படின்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. இப்பதாங்க இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் நினைச்சா வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலி இன்னைக்கு கூட சொன்னாருங்க லைவ்ல, அந்த 50 லட்சம் நான் எடுத்து 50 லட்சத்தை வைங்க, நான் எடுத்துட்டு போறேன், இது பண்ணிட்டு போறேன்னு காலைல அரோரா கிட்டையும் அங்க வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் பேசிட்டு இருந்தார். எப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தாருங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தார் மனுஷன். அப்படி பேசிட்டு இருந்த நபர் 50 லட்சம் வச்சா நான் எடுத்துப்பேன்னு சொன்னாரு. வீடு கட்டணும், வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, பசங்களுக்குலாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த முடிவு ஏன் எப்படி எடுக்க விட்டாங்க, எப்படி நடந்துச்சுன்றதா எனக்கு ஷாக்கரா இருக்கு. அவருக்கு டபுள் மைண்டா இருந்தது, ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இது எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்க விட்டாங்க அப்படின்றது டோட்டல் ஷாக்கர் தான். இருந்திருக்கலாம் ஒரு 5 நாள் பொறுத்து இருந்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அங்க பொறுத்து இருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அங்க அவர் எவ்வளவு ப்ரெஷரையும் எவ்வளவு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் பழைய மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த வாரம் எபிசோட் இன்னைக்குமே கானா வினோத்துக்கு எபிசோட்ல நெகட்டிவா தான் வரும். நான் லைவ் பார்த்த வரையும் சொல்றேன். கடந்த 2 நாளா நீங்க கானா வினோத்தோட 1 hour எபிசோட்ல எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் நார்மலா இல்லை, நார்மலை விட ரொம்ப பதட்டமாகவும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்காரு. அவர் பண்ற பிஹேவியர் சரியில்லை. இந்த ஃபினாலே ரேஸ்ல ஹெவி டேமேஜ் நடக்க போது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டேமேஜ் அவரால் பொறுத்துக்க முடியல போல.
அதை அப்படியே இப்படியே போயிடலான்ற மாதிரி பணப்பொட்டி எடுத்துட்டு போனாரு. ஓகே, இதுல எதுவுமே இல்லாம போனதுக்கு பணப்பொட்டி எடுத்துட்டு போனேன். ஸோ 50 லட்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவதான 18 லட்சம். ஸோ வின்னருக்கு 50னா ரெண்டாவது இடத்துல யார் இருக்கிறது? பணப்பொட்டி எடுத்தவங்க ஹைலைட்டா தெரிவாங்க. அந்த ரீதியில கானா வினோத் 18 லட்சம் எடுத்துட்டு போனதுல சந்தோஷம். பட் ஐ எம் டிசப்பாயிண்டட் தான். அவரு போயிருக்கணும் தான் ஃபினாலே வெறியும் அப்படின்றதுல. பட் இந்த இடத்துல அதாவது எடுத்துட்டு போனாரேன்ற சந்தோஷம். ஏன்னா அவர் இன்னைக்கு சொன்ன லைவ்ல ஃபேமிலி இதுக்கு தேவைப்படும்ல, அந்த விதத்துல ஐ எம் ஹாப்பி. பட் பிக்கஸ்ட் ஷாக்கர், பிக்கஸ்ட் ட்விஸ்ட் இந்த வாரம் நிறைய நடக்குது. அதுல இதுவுமே ஒண்ணு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். அடுத்த வாரம் டைட்டில் யாருக்குன்ற ஒரு பரபரப்பு உருவாகி இருக்குது. பார்த்துட்டு பேசுவோம். பாய் கைஸ்.